வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களான உங்களையே சேரும். இப்படி மகிழ்ச்சியா நான் பாடுற அளவுக்கு நேற்று மிகப்பெரிய வெற்றி செய்தியை பெற்றுள்ள அந்த அடிப்படையில் கம்பீரமாக இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோட இந்த மேட்டுப்பாளையம் வந்திருக்கிறேன். நேற்று கொடைக்கானல் இருக்கக்கூடிய திண்டுக்கலுக்கு போயிட்டு இன்னைக்கு மலைகளின் அரசியான ஊட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். கோவை மாவட்ட தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கும் சேர்த்து ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். இங்கு எனக்கு முன்பு பீகாருடைய இளஞ்சிங்கம், யங் லயன் ஆஃப் பீகார், என் இனிய சகோதரர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பேசினார். வட மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தொகுதி மறுவரை என்பது முழுக்க முழுக்க பாஜக என்ற ஒரு கட்சிக்கு சாதகமான சட்டம் என உணர்ந்து இவரோட ஆர்ஜேடி கட்சியும் உத்தரப்பிரதேசத்துடைய ஒளிவிளக்காக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அகிலேஷின் சமாஜ்வாதி கட்சியும் அந்த சட்டத்தை எதிர்த்தாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. தேச நலன் மற்றும் மாநில உரிமைகளுக்காக தங்களுடைய தந்தைகளின் வழியில் முதிர்ச்சியோடு அந்த பக்குவத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. அதுக்காக தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பில் சகோதரர் தேஜஸ்வி அவர்களுக்கும் அகிலேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் எழுந்து நின்று கையசைத்து நன்றியை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேஜஸ்வி அவர்கள் பேசும்போது திருப்பூர், கோவை, ஈரோடு, சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய தொழில் நகரங்களில் நம்ம வட மாநில சகோதரர்கள் மரியாதையோடும் பாதுகாப்போடும் பணி செய்கிறது பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்னார். எந்த மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காகவும் உட்கமைப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உழைக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களை எப்போவுமே நாங்கள் நல்லா பாதுகாப்போம். இப்போ உங்கள் அனுமதியோட நம்ம வெற்றி வேட்பாளர்களை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? உங்கள் அனுமதியோட அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல குன்னூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் KM ராஜு அவர்கள் 40 ஆண்டுகளாக கழகத்திற்கு உழைக்கக்கூடிய உண்மை தொண்டர், ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்து இப்போ மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளராக ஆகியிருக்கிறார். அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்களெல்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த P. ராமச்சந்திரன் அவர்கள் உதகை ஊராட்சி ஒன்றிய தலைவராக பணியாற்றி சிறந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் என சான்றிதழ் பெற்றவர். காங்கிரஸ் கட்சியோட உதகை வட்டார தலைநகரான தலைவர் பொறுப்பை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு நீங்களெல்லாம்
கை சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கூடலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மு. திராவிடமணி அவர்கள் 10 ஆண்டு காலம் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர். பல்வேறு நலத்திட்டங்களை அந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். 3வது முறையாக போட்டியிடுகிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கவிதா கல்யாணசுந்தரம் அவர்கள். வடக்கு ஒன்றிய செயலாளர் கல்யாணசுந்தரம் அவருடைய துணைவியார். தடகளம், கைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் சிறந்த வீராங்கனை. மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கக்கூடிய சகோதரி கவிதா அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் என்ஆர் கார்த்திகேயன் அவர்கள். நரசிபுரம் ஊராட்சி தலைவராக இருந்தவர். 2010ஆம் ஆண்டு சிறந்த ஊராட்சிக்கான உத்தமர் காந்தி விருதை பெற்றவர். திமுக மாவட்ட பிரதிநிதியான இவருக்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த KP சூரிய பிரகாஷ் அவர்கள். கோவை மாநகராட்சி இளைஞர் காங்கிரசினுடைய பொறுப்பாளராக, மண்டல சமூக வலைத்தள பொறுப்பாளராக இருந்து சிறப்போடு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவராக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். இவங்க எல்லோருடைய வெற்றியும் உறுதியா கொஞ்சம் சத்தமா. நன்றி. வேட்பாளர் அமரலாம். உங்கள் வெற்றி உறுதியாயிடுச்சு. சீட் கன்ஃபார்ம். உட்காருங்க. இதுக்கு முன்னாடியே நான் பல்வேறு கூட்டங்களில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் நீலகிரிக்கு செஞ்ச பணிகளை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கே தெரியும், நீலகிரிக்கு அடிக்கடி நான் மலர் கண்காட்சி தொடங்கி வைக்க வந்திருக்கிறேன். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் முகாம்களை தொடங்கி வைக்க முத்தோரை பகுதிக்கு வந்தேன். ஜான் சுல்லிவன் சிலை திறப்பு, தெப்பக்காடு யானைகள் முகாம்களை, யானை பாகர்கள் குடியிருப்பு திறப்பு என பல நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறேன். இங்கே வரும்போதெல்லாம் தோழர்கள், படுகர்கள், இருளர்கள் என பழங்குடியின மக்களை சந்தித்து அவங்க தேவைகளை எல்லாம் நான் தீர்த்து கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக கூடலூரில் மனித விலங்கு மோதலை தடுக்க யானைகள் கிராமப்பகுதிக்குள் நுழைகிறத கண்டறியும் வகையில் 24 நேரமும் செயல்படக்கூடிய அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி பலப்படுத்தப்பட்டிருக்கு. யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள்ள வரதை தடுக்க வனத்துறையினருக்கு 32 வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார மையங்கள், 786 பழங்குடியின குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டா, குன்னூரில் புதிய அரசு கல்லூரி, நீலகிரி பாலடி கட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அதிநவீன தொழில்நுட்ப மருத்துவ கருவிகளோட 143 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரம் வாய்ந்த அரசு மருத்துவ கல்லூரி கட்டடம். மலைப்பகுதியில் இதை கட்டி முடித்ததை பெரும் சவாலான காரியம். அதை நாம் செஞ்சுருக்கிறோம். நீலகிரியில் காட்டேரியிலிருந்து காந்திப்பேட்டை வரைக்கும் மாற்றுப்பாதை சாலை, நீலகிரி வரையாடு திட்டம், முதுமலை புலிகள் காப்பகம், கூடலூரில் மருத்துவமனை அமைக்க நிதி ஒதுக்கீடு. 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகத்தில் பணியாற்றக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு
முறையாக போனஸ் கூட வழங்கப்படாத நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20% போனஸ். தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு. ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளருக்கு இலவசமாக வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கு. இதுபோல் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்துக்கு செஞ்ச ஒரு சில பணிகளையும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மேட்டுப்பாளையத்தில் மேம்படுத்தப்பட்ட புதிய பேருந்து நிலையம், மாணவர்களுடைய நலனுக்காக புதிய அறிவுசார் மையம், காரமடை விவசாயிகளுடைய நலனுக்காக தோலாம்பாளையம் அடுக்கல் மடுவு பகுதியில் புதிய தடுப்பணை, ராமரத்தூர் உட்பட 9 குடிநீர் திட்டப்பணிகள், பில்லூர் தோலம்பாளையம் மலைப்பகுதிகளுக்கும் பேருந்து வசதிகள், தொண்டாமத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் புதிய கட்டடங்கள், பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் குடமுழுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்கிற வகையில் கம்பி வேலிகள், வெள்ளியங்கர் ஆண்டவர் திருக்கோயிலில் இளைப்பாறு மண்டபம், மருத்துவ மைய சுகாதார வளாகம். இவ்வளவும் செஞ்சுட்டு தான் உங்களுடைய ஆதரவை நான் உரிமையோட கேட்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கணும், ஒரு முறையாவது விடியல் பேருந்தில் பயணம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? சொல்லுங்கம்மா, ஒரு முறையாக செஞ்சுருக்கீங்களா? போயிருக்கீங்க, மகிழ்ச்சி. ஆட்சிக்கு வந்த முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து இந்த திட்டத்துக்கு தான். எவ்வளவோ திட்டங்கள் இருந்தாலும் முதல் திட்டமாக இதை நான் ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சியாக இருக்க போகுது என்ற மெசேஜை எல்லா பெண்களுக்கும் போய் சேர்க்கணும்னு நான் நினச்சேன். நான் போடுகிற முதல் கையெழுத்து அதிலே இந்த மெசேஜ். சென்னை சிட்டியிலிருந்து சின்ன கிராமம் வரை போய் சேரணும்னா நான் அந்த முடிவு எடுத்தேன். தமிழ்நாட்டு பெண்களுக்காக இந்த அண்ணன் இருக்கேன்னு நான் கொடுத்த பவர்ஃபுல் சிக்னல் தான் அது. மாதம் 8000 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரை பெண்களுக்கு இதனால் காசு மிச்சமாகுது என்ற சர்வேயிலிருந்து எனக்கு அந்த கணக்கு வந்துச்சு. அதை எதிர்பார்த்தது தான். நான் எதிர்பார்க்காத இன்னொன்று சர்வேலையும் வந்துச்சு. என்னென்னா, இப்படி மிச்சமாகிற பணத்தில் பெண்கள் தாங்கள் விரும்பிய உணவை வாங்கி சாப்பிட்றாங்க என்று சொல்லியிருந்தாங்க. நம்ம பெண்கள் எப்போவுமே தான் சாப்பிடாவிட்டாலும் மற்றவங்க சாப்பிட்டாலே போதுன்னு இருப்பாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கினா கூட கணவர் பிள்ளைகள் சாப்பிடுன்னு நினைப்பாங்க. நடைமுறை அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் அப்படி இருக்காதீங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. பெண்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த விடியல் பயண திட்டத்துக்கு கூடுதல் செலவாகுதுன்னு அதிகாரிகள் சொன்னப்போ நான் சொன்னேன், நான் இதை கூடுதல் செலவுன்னு கருதலை. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம் பண்ணுகிற எதையும் செலவாக சுமையாக நாம் கருதக்கூடாது. என் சகோதரிகள், என் மகள்கள் வெளியே பயணிக்கணும், நல்லா படிக்கணும், வேலைகளுக்கு போகணும். இதுக்காக 10,000 கோடி ஆனாலும் பரவாயில்லை, இந்த திட்டம் தொடரும். இன்னும் மேம்படுத்தி திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் புதிய பேருந்துகளை நாம் இயக்க போகிறோம். அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிறைவேற்றவே முடியாதுன்னு நிறைய பேர் சவால் விட்டாங்க. உங்கள் ஆதரவோடு நிறைவேற்றி காட்டிட்டேன். அக்கௌண்ட்டில் மாதம் 15ஆம் தேதி ஆனால் 1000 ரூபா வருதா இல்லையா? சொல்லுங்கம்மா, வருதா இல்லையா? அடுத்த திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளவு? 2000 ரூபாய் உயர்த்தி வழங்க போகிறேன். இதுக்கு பெயர் வைக்கும்போது நான் ரொம்ப பர்டிகுலராக இது உதவித்தொகை இல்லை, உரிமை தொகை என்று இந்த பெயரை செலக்ட் பண்ணேன். ஏன்னா பெண்களுடைய உழைப்பு இல்லாமல் இந்த உலகமே இல்லை. அதுவும் வீட்டில் நம்முடைய பெண்கள் உழைக்கிற உழைப்பு சாதாரண உழைப்பா? இதை பற்றி
நான் சேலத்தில் கூட பேசினேன். நிறைய பெண்கள் எங்கள் மனசில் உள்ள பாரத்தையெல்லாம் குறைச்சிடுச்சு என்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தகவல் கொடுத்துருந்தாங்க. சேலத்தில் நான் பேசினது 100க்கு 100 யதார்த்தமான உண்மை. பெண்களுடைய டெய்லி ரொட்டீன் சொல்லட்டா, எல்லாருக்கும் முன்ன நீங்கள் தான் காலையில் எழுந்திருக்கிறீங்க. வீட்டை பெருக்கி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடணும். குளிச்சுட்டு எல்லாருக்கும் டீ காஃபி போடணும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். அவங்கள எழுப்புறத பெருந்தொல்லை. அடுத்து சமைக்கணும். சமைக்கிறத விட பெரிய பிரச்சனை என்ன சமைக்கணும்னு ஒவ்வொரு வேலையும் யோசிக்கிறது. அது பெரிய பிரச்சனை உங்களுக்கு. சரி, சமைச்சு முடித்ததும் பாத்திரம் சேர்ந்துடும். அதை அப்படியே விட மாட்டீங்க. அதை கழுவி கவுத்து காய வச்சாதான் பல பெண்களுக்கு நிம்மதியே. முதன அடுத்து இது முடிஞ்சால் துணியை துவைச்சி காய வச்சு மடித்து வைக்கணும். அதில் கூட நம்முடைய ஆண்கள் சட்டை பேண்டெல்லாம் அப்படியே போட்டுடுவாங்க. பேக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பெண்கள் தான் செக் பண்ணிவிட்டு துவைப்பாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களையும் கவனிச்சுக்கணும். அடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை விலைவாசிக்கேற்ப பட்ஜெட் போட்டு வாங்குவீங்க. மளிகை கடைக்கு வீட்டு ஆண்கள் அனுப்புனா ஒழுங்காக காய்கறி கூட வாங்க தெரியாதவங்களுக்கு. அதனால் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவீங்க நீங்கள். இது போக மாவு அரைச்சி வைக்கணும், தண்ணி வந்தால் பிடிச்சி வைக்கணும், பிள்ளைங்களோட ஹோம்ஒர்க்கை பண்ண வைக்கணும். அப்பப்பா சொல்லி முடிக்க எனக்கு மூச்சு வாங்குது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய பேர் வேலைக்கும் போகிறாங்க. பெண்கள் எல்லாரும் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் கூட நம்ம வீடுகள் இயங்காது. எந்த ஆனாலையும் நிம்மதியாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. ஆனால் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பல பேர் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. வீட்டில் சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணத்தை உடைக்கணும். அதுக்காகத்தான் உரிமை தொகை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.